இப்போ நான் பார்க்க போகிறது 10th மேக்ஸ் செகண்ட் சாப்டர் பயிற்சி 2.6ல் 8th சம் பார்க்க போகிறோம். கொஷின் பாருங்கள். ரகு ஒரு மடிக்கணினி வாங்க விரும்புகிறார். அவர் அதற்கான தொகையான ரூபாய் 40,000 உடனடியாக பணமாகவும் செலுத்தலாம் அல்லது 10 மாத தவணைகளிலும் முதல் தவணை 4,800, இரண்டாம் தவணை 4,750, மூன்றாம் தவணை 4,700 என்ற அடிப்படையிலும் செலுத்தலாம். அவர் இந்த வகையில் பணம் செலுத்துகிறார் எனில் கரண்ட் சப்மிஷனாக கொஷின் கேட்டிருக்காங்க. 10 மாத தவணைகளில் அவர் செலுத்திய மொத்த தொகை. ரெண்டாவது பார்த்திங்கன்னா, மாத தவணை அடிப்படையில் பணம் செலுத்தும் போது அவர் அசலை காட்டிலும் கூடுதலாக செலுத்திய தொகை ஆகியவற்றை காண்க. இப்போ ரகுன்ற ஒருத்தர் ஒரு லேப்டாப் வாங்குகிறாங்க. அதோடைய விலை எவ்வளோ பார்த்தீங்கன்னா 40,000 ரூபாய். இந்த 40,000 வந்து நீங்கள் ஒரே டைமாகவும் 40,000 கொடுத்துட்டு நீங்கள் வாங்கிக்கலாம், இல்லை தவணை முறையிலையும் அதாவது இஎம்ஐலையும் நீங்கள் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது இஎம்ஐயில் வாங்குறாங்கன்னா 10 மாத தவணையில் வந்து 10 மாதத்தில் வந்து எவ்வளோ இஎம்ஐ அவங்க கட்டியிருப்பாங்க, அதோடைய மொத்த தொகை எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்களா. ரெண்டாவது பார்த்திங்கன்னா, அவங்க மாதம் கொடுக்கும்போது அசல் அதாவது அந்த 40,000 தாண்டி எவ்வளோ பணம் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க அப்படின்றதையும் கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்க. செலுத்திய மாதத்தவணை வந்து முதல் தவணை வந்து 4,800, இரண்டாவது தவணை 4,750, மூன்றாவது தவணை பார்த்திங்கன்னா 4,700. சரிங்களா? இந்த மாதிரி 10 தவணை கட்டுறாங்களா. அப்போ கடைசியாக பார்த்திங்கன்னா 10 தவணை எடுத்து எழுதிக்கலாமா. இப்போ எழுதும் போது இதிலிருந்து முதல் உறுப்பு நமக்கு தெரியும். ஃபஸ்ட்டு ஏன் எடுப்போம் முதல் உறுப்பு. இப்போ ஏ என்ன 4,800. அடுத்து பொது வித்தியாசம் டி, T2 மைனஸ் T1 எடுப்போமா. T2ஓட மதிப்பு என்ன 4,750 மைனஸ் T1ஓட மதிப்பு 4,800. லெஸ் பண்ணலாமா. இப்போ ரெண்டுத்தையும் லெஸ் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் 50ன்னு கிடைக்கும். இப்போ ஏனுக்கான குறிப்பு பார்த்திங்கன்னா மைனஸ்ன்றதுனால -50. அடுத்து 10 தவணை கொடுத்துட்டாங்க. அப்போ எண்ணிக்கை எத்தனை 10. இதை வச்சு எஸ்என் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிடலாமா. இப்போ எஸ்என் ஈக்குவல் ஃபார்முலா நமக்கு தெரியும். n/2 × 2a ப்ளஸ் n-1 × dயா. இங்கே என்னோடய மதிப்பு என்ன 10. இப்போ எஸ் 10 ஈக்குவல் என்னுக்கு போது 10/2 × ஏவோட மதிப்பு என்ன 4,800 ப்ளஸ் என்னோட மதிப்பு 10 -1 × டியோட மதிப்பு -50. சரிங்களா? இப்போது இது ரெண்டும் கேன்சல் பண்ணலாமா. கேன்சல் பண்ணும்போது 1 2 2 10ன்னு வருமா. ஈக்குவல் எடுத்து எழுதும் போது 5 × இப்போ பெருக்கும் போது இந்த 2 0ங்க அப்படியே வந்துடும். இப்போ 8 × 2 பிறகுனா 16. 16க்கு 6 மீதி 1. 2 4 பெருக்குனா 8, 8 1 9. அப்போ 9,600 ப்ளஸ் 10 -1 கழிச்சா 9 -50 ஈக்குவல் 5 × 9,600 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் 9யும் 5யும் பெருக்குனா எவ்வளோ 45. இந்த 0 அப்படியே வந்துடும். அப்போ 450. இப்போ 9,600ல் 450 கழிக்கலாமா. கழிச்சா என்ன வரும் 9,150ன்னு வருமா. இப்போ 5 × 9,150. சரிங்களா? ஈக்குவல் இப்போ பெருக்குவோமா. பெருக்கும் போது இந்த 0 இங்கே அப்படியே வந்துடும். 5 × 5 25, 5 மீதி 2, 5 × 1 5, 5 1 7, 5 × 9 45. இப்போ 45 எப்படி போட்டுக்கலாம். அப்போ என்ன எஸ் 10ன்னும் போது இந்த உறுப்புக்கான மதிப்பு என்ன 45,750. சரிங்களா? இதுதான் அவர் 10 மாதத்தில் கட்டின தொகை. சரிங்களா? அடுத்து பாருங்க செகண்ட் சப்டிவிஷன். அப்போது ரகு வந்து கூடுதலாக எவ்வளோ பணம் செலுத்தியிருக்காங்கன்னு கேட்டிருக்காங்களா. அப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ என்ன பண்ணலாம் 10 மாதம் செலுத்தினாங்க பார்த்தீங்க தொகை. அதிலிருந்து மொத்த விலை எவ்வளோ அந்த லேப்டாப்போட விலை பார்த்திங்கன்னா அந்த தவணை தொகையில் வந்து 40,000 ரூபாயா. அந்த 40,000 கழிச்சங்கன்னா மீதி நமக்கு எவ்வளோ கிடைக்கிது
5750 ரூபாய். சரிங்களா? இதுதான் அவர் கூடுதலாக செலுத்தின தொகை. சரிங்களா? இப்போ நம்ம கண்டுபிடிச்ச 10 மாத தவணை தொகையிலேருந்து இதிலிருந்து மொத்த விலையை கழிக்கிறோம். கழிச்சா வர ஆன்சர் 5750 அவர் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்குற அமௌண்ட். சரிங்களா?